ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு என்னென்னு சொல்லிச்சுன்னா சூப்பரான ஒரு இடம் காட்ட போகிறேன். என்னென்னா கனடாவில் வேன்குவரில் இருக்கிற சிவன் கோயில் காட்ட போகிறேன். இங்கே பாருங்க, அந்த சிவன் கோயிலில் அவனுடைய அம்மாவை வடித்து வச்சுக்கிறார். என்னடா கருங்கல்லில் சிற்பமாக அதை செய்து வச்சிருக்கிறார், அழகாக வச்சிருக்கிறார். அதே கட்டத்தில் இந்த கோயில் அவர் தனக்காக கட்டின கோயில். இங்கே வேணுங்க, வேண்டிய அம்மாவையும் அவரும் தானும் இருக்கின்றார். ஒரு சிலை ஒன்று இருக்கின்றது கோயிலில். அத்தோடு இன்றைக்கு கந்த சஷ்டி விரதம். அதன் காரணத்தால் சிலைக்கு ஒரு முருகன் சிலை அதுக்கு அபிஷேகம், பால் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நல்ல சூப்பர் விசேஷமாக இருக்குது. நீங்கள் பாருங்கோ, பார்த்துட்டு இந்த எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள். இன்றைக்கு நானும் எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுது. பால் ஊற்றுறதுக்கு, முருகனுக்கு ஊற்றுறதுக்கு எனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அது நான் எதிர்பார்க்காம போனேன். அப்போது போகும்போது எனக்கு அந்த இது கிடைச்சது நல்ல சந்தர்ப்பம் என்று தான் சொல்லணும். எனக்கு நானும் இன்றைக்கு போனேன்னா போயிட்டு சிவனில் எல்லாம் அந்த சிவன் கோயில் நீங்கள் ஒரு கால் போனீங்கன்னு சொன்னால் ஒரு 10 தரம் போகணுமென்ற ஒரு ஆசை வேணும். என்ன நான் ஒருக்காத்தான் போனேன். இப்போ இந்த அரையும் கெஞ்சி போகணுமென்று சொல்லி எனக்கு ஒரு ஆசை எனக்கு இருந்தது. அப்போ நேற்று கந்த சஷ்டி விரதம் ஆரம்பம் சொல்லி ஐயா சொன்னபடியா ஓகே, நாளைக்கு இன்றைக்கு சிவனுட்டு இருக்கா போயிட்டு வரோம்ன்ட்டு போனான். பாருங்க இவ்வளோ சூப்பராக பூசையெல்லாம் நடந்துருக்குது. 24 ஹவர்ஸும் அங்கே அக்னி எரிந்தபடி இருக்கும். வெற்றவர்களுக்கு சோறு இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இல்லை, அவ்வளோத்துக்கு போட்டிருக்கும் சோறு. இந்த நேரம் சாப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு. ஏன்னா இங்கே தூரத்துலேருந்து வரவே, டோண்டோ பக்கத்துலேருந்து வரவே, மற்றது கன இடங்கள்லேருந்து ஒட்டவாலேருந்து வரவே, அப்படி கன இடங்கள்லேருந்து வரபடியால் என்ன செய்யணும்னு சொன்னால் சோறு எல்லாம் எந்த நேரம் எரிஞ்சோடையே இருக்கும், அடுப்பு எந்த நேரம் எரிஞ்சோடையே இருக்கும். ஆனால் நல்ல சோறு கறி நல்ல சூப்பராக இருக்கும் சோறு கறி. அதோடு என்னென்னு சொல்லிச்சுன்னா அங்கே நல்ல இயற்கையான ஒரு காட்சி. எல்லா பக்கமும் நல்ல மரங்கள் அதுகள்னு சொல்லி நல்ல சுவாசமான ஒரு இடம். போய் அந்த மேசையில் இருந்து சாப்பிட்டுட்டு வருவோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க பின்னும் போய் பார்ப்போம். ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்துக்கு கீழே என்னென்னு சொல்லிச்சுன்னா வைரவரை வச்சு கும்பிடணும். எந்த நேரமும் அந்த வைரவருக்கு ஒரு சட்டியில் நெருப்பு அணையா விளக்கு கணக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கும், அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் வைத்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அடுத்த அடுத்த வருஷத்தில் ஒட்டவாவில் இருக்குதில்ல அந்த அணையாத தீபம் கணக்கு ஒரு நெருப்பு இருக்கிறல்ல, அதே கணக்கு இதையும் கொண்டு வருவார்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சட்டியில் நான் உப்பை பார்த்தாலும் தீபம் எரிஞ்சபடியே இருக்குது வைரவரை. ஆனால் இந்த வைரவரை நான் கும்பிட்டுட்டு வந்தோம். எனக்கு அவ்வளவு சக்தி. உண்மையாக எல்லாரும் சொல்லிவினா மரத்தை கும்பிட்றீங்களோண்டு. ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, எந்த நேரம் பார்த்தாலும் அங்கே போகணுமென்று ஒரு ஒரு இது இருக்குது. அங்கே போயிட்டு கும்பிடணும். வேறு என்ன சொன்னாலும் எனக்கு அந்த கோயிலுக்கு போகணுமென்று இருக்குது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, எனக்கு போய் வரணுமென்று சொல்லி அவ்வளவு இதாக இருக்கும். அதானுடைய இன்றைக்கு நான் போயிட்டு அங்கே போயிட்டு என்ன செய்தேன்னு சொல்லிட்டுன்னா கோயிலில் சோறு எடுத்து சாப்பிடணும். சோறு இங்கே பாருங்க, கோயிலில் பாருங்க எப்படி இருக்கிறாங்க. நல்ல பெரிய கோயில் சிவன். இந்த சிவனை பாருங்க, இவ்வளோ பெரிய சிவன் ஒன்று பாருங்க. இவர்கள் கட்டி இருக்கிறார்கள், கருங்கல்லால் கட்டிக்கிறார்கள். இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா. கும்பிடும்போது உண்மையாக ஒரு பக்தி எனக்கு தான் இருக்குது. சிவனை கும்பிடும்போது உண்மையாக ஒரு நல்ல ஒரு பக்தி ஒன்று இருக்கின்றது. போகணுமென்ற ஒரு ஆசை இருக்குது. எந்த நேரம் போயிட்டு வரணுமென்று ஆசை இருக்குது. பாருங்க இவ்வளோ பெருசுன்னு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி சிவன்.
ஐயா அன்றைக்கு என்ன செய்கிறாருண்டா பூசை செய்யணுன்றக்காண்டி எல்லாம் கழுவுறார், எல்லாம் நல்லபடியா சிலை எல்லாத்தையும் கழுவி வைக்கிறார். அதோட பாருங்க இங்கே பாருங்க, இதுதான் சீனி அடியாரம். அங்கே சீனி அடியாரம் செய்தவங்க என்னென்று சொன்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படியேம்மா வாய்க்க வச்ச உடனே என்ன அங்கே உள்ளவா வந்து இந்தியா, அவள் வந்து இந்தியாவில் இருந்து வந்தவா. அங்கே பாருங்க கடித்த உடனே உள்ளுக்க போகுது, என்ன எல்லாம் சுகராக கிடக்காது, அதனுடைய சாப்பிடல. அது புக்கை அப்பளம் மிளகாய் எல்லாமே இருக்குது, சாம்பார் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னும் எங்களுக்கு தான் கொஞ்சம் சுகர்கள் அதுகள் இதுகள்ன்றபடியே சாப்பிட மாட்டான் இருக்கோம். யங்கானாக்கள் போய் நல்லா சாப்பிட்லாம், விரும்பினாக்கள்லாம் நல்லா சாப்பிட்லாம். இன்னும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற அப்பளம் இல்லாமல் அந்த பாருங்க அந்த உதுல ஒளியில் இருந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ரோட்டு அந்த அதில் பெஞ்ச் போட்டு இருக்கிறார்கள் சாப்பிட்றதுக்கெல்லாம். நாங்கள் எங்கள் இஷ்டப்படி வெளியில் வச்சு சாப்பிட்டு போட்டு சந்தோஷமாக வரலாம். ஏன்னா மற்ற கோயில்களுக்கு அடிபட தேவையில்லை, ஒன்றுமே செய்ய தேவையில்லை. போய் சோறு உங்களுக்கு ஒன்று தான் 2 தானன்னு சொல்ல மாட்டேனா, நீங்கள் இவ்வளோ சோறும் எடுக்கலாம். மற்றது வந்து என்னென்னு சொன்னால் சுத்தம், சரியான சுத்தம். அங்கே அந்த சட்டிபானை எல்லாம் சரியான பளிச்செண்டு இருக்குது, சட்டிபானைகள் எல்லாம். மற்றது எந்த நேரம் பார்த்தாலும் கழுவினபடி இருக்குது. நம்ம வெளியில் போட்டு அப்படி அதில் கொஞ்சம் பொம்பளைகள் 2-3 பொம்பளைகள் இருக்குன்னா அவையெல்லாம் அப்படியே இதாண்டி எனக்கு சரியான தடிமன். அதான் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இது தோஞ்சிட்டு போனால் நான் ஜெக்கெட் எடுத்து கொழுகுறேன் தலைக்கு. ஏன்னாண்டாலுங்க அவ்வளோ இதாக இருக்குது, குளிராக இருக்குது, அவ்வளோ பயங்கர குளிராக இருக்குது. அப்போ எனக்கு சரியான தடிமன் காய்ச்சல் அப்படி இருந்து நான் கொஞ்சம் சோறு தான் எடுத்து நான் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுட்டு போட்டு நான் என்ன செய்தேன், நான் செஞ்சா பின்னேரம் பூசை இருக்குதா. நான் சொன்னேன் ஓகே எங்களுக்கு அதை கொடுத்து வைக்கிறதில்ல பின்னேரம் போகிறதுக்கு. ஏன்னா நாங்கள் தூரம் தானே, நாங்கள் வந்து ஒன்றியலில் இருக்கிறோடைய கஷ்டமான தந்த சாப்பாட்டுக்கு நன்றி. வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் கீழே ஒரு பூச்சி ஓடுது, அதையும் தட்டி விட்டுட்டு தான் சாப்பிட்றாங்க, ஊறி விட்டுட்டேன். அதோண்டு இங்கே வந்து எறும்புகள் பூச்சிகள் எல்லாம் இருக்கும், கவனமாக இருக்கணும். முதல்ல என்ன வழி தானே, அதான் அப்படியே தான். நன்றி வணக்கம். எனக்கு என்னுடைய மகன் வாரார். ஓகே பாய்.